தற்போது அஜித் மரண வழக்கு குறித்தான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வரக்கூடிய நிலையில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் முன்பு நிகிதா ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். நிகிதாவின் நகைகள் காணாமல் போனதால் விசாரிக்க அஜித் அழைத்துச் சென்று லாக்அப் மரணம் குறித்தான அண்மை செய்தி. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் முன்பு தற்போது நிகிதா ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வரக்கூடிய நிலையில் தற்போது நிகிதா சிபிஐ அதிகாரிகள் முன்பு விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது அஜித் மரண வழக்கு குறிப்பாக நிகிதா ஆஜர்படுத்தப்பட்ட இந்த நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்கள். மடப்புரம் அஜித்குமார் கடந்த 27ஆம் தேதி பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலராக பணிபுரிந்து கொண்டிருந்த போது திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி ஆகிய இருவரும் கோவிலுக்கு வந்தபோது காரில் நிறுத்தி வைக்கப்பட்ட போது காரில் இருந்த 9.5 பவுன் நகை காணாமல் போனதாக நிகிதா அளித்த புகாரின் கீழ் அஜித்குமாரை காவல்துறையினர் அழைத்து விசாரணை நடத்திய பின்பாக தனிப்படை காவல்துறையினர் அஜித்குமாரை விசாரணை செய்த போது கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கியது அவர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று இன்று 11ஆம் நாளாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அஜித்குமாரிடம் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்களை விசாரணை நடத்தி பின்பு அஜித்குமாரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற மருத்துவர்கள், அதே போன்று கோவில் பணியாளர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் நகை காணாமல் போனதாக புகார் அளித்த நிகிதாவினுடைய வழக்கும் சிபிஐக்கு விசாரணை செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கினுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய புகார்தாரராக இருக்கக்கூடிய மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த நிகிதா என்ற பெண்ணும் அவருடைய தாயார் சிவகாமியும் தற்பொழுது மதுரை சிபிஐ அலுவலகத்தில் தற்பொழுது ஆஜராகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் சிபிஐ அதிகாரிகள் முன்பாக ஆஜராகி அவர்கள் கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கான பதில் அளிக்க உள்ளார்கள். குறிப்பாக அந்த 27ஆம் தேதி அன்று காரில் வந்த பொழுது அவர் ஏற்கனவே ஸ்கேன் சென்டருக்காக அவர் அம்மாவை சிவகாமியை அழைத்து செல்வதற்காக வருகை தந்ததாக கூறியிருந்தார். எனவே அவர் அங்கு சென்றாரா, அதனை அடுத்தாக கோவிலுக்கு வரும்போது எந்த பகுதியில் நகையை கலட்டினார்கள், எந்த பகுதியில் எந்த இடத்தில் வைத்து நகையை வைத்தார்கள், எப்போது காணாமல் போனது, அஜித்குமாரிடம் எப்போது சாவி கொடுத்தார்கள், பின்பு அவர் அஜித்குமார் திரும்ப மீண்டும் எப்போது நிகிதாவிடம் சாவியை கொடுத்தார், அந்த சாவி யாரிடம் எல்லாம் கொடுக்கப்பட்டது, அந்த இடைப்பட்ட 30 நிமிடங்களில் என்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்பது குறித்தான பல்வேறு கேள்விகளையும் சிபிஐ அதிகாரிகள் முன்வைக்க இருக்கிறார்கள். அதே போன்று காவல் நிலையத்திற்கு சென்றதற்கு பின்பாக அஜித்குமாருக்கு என்னவெல்லாம் நடந்தது, அஜித்குமாரை எப்படி விசாரணை நடத்தினார்கள், அதற்கு அடுத்தாக நிகிதா யாரிடம் எதுவும் பேசினார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையின் போது கேட்க உள்ளார்கள். தற்பொழுது நிகிதாவையும் சரி, அதே போன்று அவருடைய தாயார் சிவகாமி ஆகிய இருவரையும் தனித்தனியாக விசாரணை நடத்த உள்ளார்கள். இருவரும் அளிக்கக்கூடிய பதில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் இல்ல வேறு மாதிரியாக இருந்தாலும் மீண்டும் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. தற்பொழுது அஜித்குமார் கொலை வழக்கில் 11ஆவது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் முக்கியமாக பார்க்கக்கூடிய அந்த வழக்கினுடைய அந்த நகை காணாமல் போனது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்தாரரான நிகிதா என்ற பெண் மற்றும் அவரது தாயார் சிவகாமி ஆகிய இருவரும் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி பல்வேறு விசாரணை வலயங்களுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த அஜித்குமார் கொலை வழக்கில் பிரதானமாக பார்க்கப்பட்டு வருகிறது. சூர்யா, அஜித் மரண வழக்கு குறித்து தற்போது சிபிஐ முன்பு நிகிதா ஆஜர் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.